இன்று உலகத்துடைய நிலையை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகுவதற்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று தெள்ளத் தெளிவாக கூறினார்களோ அந்த எல்லா அடையாளங்களும் தெள்ளத் தெளிவாக நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மிக நெருக்கமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அருமையானவர்களே, நாம் பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது உலகத்திலே நடக்கக்கூடிய சில விடயங்கள் என்ன, பல விடயங்களை பார்க்கும் பொழுது எம்முடைய உள்ளத்திலே பெரும் ஒரு அதிர்ச்சி அலை ஏற்படுகிறது. அது எந்த விடயத்தை பற்றி என்றால், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை பற்றித்தான். ஏனென்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக 2-3 விடயங்களை சுட்டி காட்டினார்கள். இந்த விடயங்கள் உலகத்தில் நடந்துவிட்டால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல பதிவுகளில் நான் பேசியிருக்கிறேன். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை எந்த அளவுக்கு உறுதியானது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், திர்மிதி, அபூ தாவூத்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலம் யப்க மினத் துன்யா இல்லா யௌமுன், இந்த உலகம் தரிப்பட்டு இருப்பதற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்தால், அப்படி என்றால் ஒரு நாள் மட்டும் தான் இந்த உலகம் இருக்கும், மறுநாள் அழிந்துவிடும் என்ற நிலை வந்தால், லதவ்வலல்லாஹு தாலிகல் யௌம், அல்லாஹ் அந்த ஒரு நாளை நீட்டுவான், விசாலப்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் அல்லாஹ் அந்த நாளை விசாலப்படுத்துவான், நீட்டுவான்? ஹத்தா யபஅஸ ஃபீஹி ரஜுலம் மின்னி அவ் மின் அஹ்லி பைத்தி, என்னிலிருந்து அல்லது என்னுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒரு மனிதரை அனுப்பும் வரை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மனிதர் யார்? இமாம் மஹ்தி. கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், யுவாத்தியு இஸ்முஹு இஸ்மி வஸ்மு அபீஹி இஸ்ம அபி, அவருடைய பேர் என்னுடைய பேருடன் ஒத்துப்போகும், அவருடைய தந்தையின் பேர் என்னுடைய தந்தையின் பேருடன் ஒத்துப்போகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்களுடைய பேர் முஹம்மத் பின் அப்துல்லா. இதே போல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரும் முஹம்மத் பின் அப்துல்லா என்று தான் இருக்கும். அவருடைய பேர் முஹம்மத், அவருடைய தந்தையின் பேர் அப்துல்லா. மஹ்தி என்பது அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பேர். மஹ்தி என்றால் நேர்வழி காட்டக்கூடியவர் என்ற கருத்து. கண்ணியமானவர்களே, ஆக இந்த ஹதீஸின் மூலமாக தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக சொன்னார்கள், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நிச்சயமாக வெளியாக்குவே தீர்வான். இதே போல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வரும் பொழுது சில அறிகுறிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன் அறிவிப்புகளை சொன்னார்கள், அடையாளங்களை வகைப்படுத்தினார்கள். அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்க ஆரம்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு விதமான பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. காரணம் என்ன? எந்த அறிகுறிகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அவை அனைத்தும் தெள்ளத் தெளிவாக பூர்த்தியாக நடந்து விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, உபஷிருக்கும் பில் மஹ்தி, மஹ்தியை கொண்டு உங்களுக்கு நான் நன்மாராயம் சொல்கிறேன். அவர் எந்த சந்தர்ப்பத்திலே அனுப்பப்படுவார் தெரியுமா? நபி அவர்கள் ஆச்சரியமான சில காரணங்களை சொன்னார்கள். முதலாவது, யுபஅஸு அலா இக்திலாஃபி மினன் நாஸ், மக்கள் கருத்து வேற்றுமையிலே இருக்கும் சந்தர்ப்பத்திலே அவர் அனுப்பப்படுவார். அருமையானவர்களே, இந்த அடையாளம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமை என்ற பேரை இல்லாமல் போன காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நான் சொன்ன கருத்துத்தான் சரி என்று அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். யாரும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதும் கிடையாது.
தான் என்ன சொல்கிறார்களோ அது தான் முடிவாக எடுக்கப்பட வேண்டும் என்று சூளுரைத்து கொண்டிருக்கக்கூடிய காலம். கண்ணியமானவர்களே, மக்கள் கருத்து வேற்றுமையிலே இருக்கிறார்கள். அந்நியர்களை விடுவோம், முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் அருமையானவர்களே, ரமலானுடைய தலைப்பிறையிலிருந்து கருத்து வேற்றுமை தான். தலைப்பிறையை கண்டதிலிருந்து பிறை விடயத்தில், இதே போல தராவியுடைய விடயத்தில், இதே போல தஸ்பீஹ் தொழுகையுடைய விடயத்தில், அதே போல ஷவ்வாலுடைய தலைப்பிறையுடைய விடயத்திலும் கருத்து வேற்றுமை இருந்து கொண்டே செல்கிறது. காலம் செல்ல செல்ல இந்த கருத்து வேற்றுமை குறையுமா என்று பார்த்தால் குறைந்த பாடு கிடையாது. ஒவ்வொரு வருடம் செல்ல செல்ல இந்த கருத்து வேற்றுமைகள் அதிகரித்து கொண்டு தான் செல்கிறது. இப்படி மக்கள் கருத்து வேற்றுமை பட்டிருக்கக்கூடிய காலத்திலே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இரண்டாவதாக ஒரு ஆச்சரியமான காரணத்தை சொன்னார்கள். அதுதான் வஸலாஸில், உலகத்திலே நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக ஏற்படும் பொழுது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, தற்போதைய நிலையை பார்க்கும் பொழுது இது பெரும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு காலம் இருந்தது, வருடத்திற்கு ஒரு முறை 2 தடவை, 6 மாதத்திற்கு ஒரு தடவை இப்படித்தான் பூமி அதிர்ச்சியுடைய செய்திகளை நாங்கள் கேள்விப்படுவோம். ஆனால் இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலே பூமி அதிர்ச்சி ஏற்படுவதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்று இந்தோனேஷியாவிலே பூமி அதிர்ச்சி, முந்தைய தினம் பப்புவா நியூகினி என்ற நாட்டிலே பூமி அதிர்ச்சி, அதற்கு முந்தைய நாள் இன்னொரு இடத்திலே பூமி அதிர்ச்சி. இப்படி ஒவ்வொரு நாளும் உலகத்திலே ஒரு பகுதியில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் வேர்ல்ட் எர்த்குயிக் சென்டர், உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த நிலநடுக்க மையத்துடைய கருத்து அடிப்படையில் இன்றைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி 2025 ஏப்ரல் 9ஆம் தேதி 3 மாதங்கள் தான் இந்த 2025 பூர்த்தியாக இருக்கிறது. 3 மாதங்களும் 9 நாட்களும் கிட்டத்தட்ட 100 நாட்கள் தான் கண்ணியமானவர்களே. இந்த 3 மாதம் 10 நாட்களுக்குள்ளால முழு உலகத்திலும் 3865 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருப்பதாக வேர்ல்ட் எர்த்குயிக் சென்டருடைய ரிப்போர்ட் கூறுகிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த 3 மாதங்கள்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் 3865 நிலநடுக்கங்கள் முழு உலகத்திலும் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் எந்த அடையாளங்கள் நடக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்களோ அது எந்த அளவுக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கடந்த மார்ச் 28ஆம் தேதி மியன்மாரில் ஏற்பட்ட அந்த பூமி அதிர்ச்சியின் காரணமாக, சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சியின் காரணமாக 5361 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 10,000-ஐ விட அதிகமானவர்கள் காணாமல் போயிருப்பதாக ரிப்போர்ட் சொல்கிறது. ஜனவரி 7ஆம் தேதி திபெத்தில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தின் காரணமாக 126 400 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் இதைவிட மிக மோசமாகத்தான் இருக்கும். நபி அவர்கள் சொன்ன அடையாளங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக மாறுகிறது என்பதை நாங்கள் சற்று அவதானிக்க வேண்டும். சொல்லிவிட்டு இந்த தொடர் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், உலகத்திலே நீதத்தை, நியாயத்தை நிரப்புவார்கள். கமா முலிஅத் துல்மன் வஜூரா, உலகம் அநியாயத்தால், அக்கிரமத்தால் மூழ்கி கிடப்பதை போல அவர்கள் வந்ததற்கு பிறகு நீதத்தாலும் நியாயத்தாலும் தன் உலகத்தை நிரப்புவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த ஹதீஸ்ல நபி அவர்கள் எந்த வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வரும் பொழுது முழு உலகமும் அநியாயத்தால் மூழ்கி கிடக்கும். கண்ணியமானவர்களே, அநியாயம் நடப்பது என்பது வேறு, அநியாயத்தால் உலகம் மூழ்கி கிடக்கிறது என்பது வேறு. உதாரணத்திற்கு, நாங்கள் ஒரு பாத்திரத்தில் பாலை கொதிக்க வைக்கிறோம். அந்த பாத்திரத்துக்குள்ளால பால் இருக்கிறது. இதே அந்த பால் நன்றாக கொதித்தால் என்ன நடக்கும்? அது மேலே பொங்கி அந்த பாத்திரத்திலிருந்து அது வெளியே நிரம்பி வழி ஆரம்பித்துவிடும். இதே போல தான் அருமையானவர்களே, ஒரு காலத்தில் எப்படி பாத்திரத்துக்குள்ளால பால் இருந்ததோ இது போல உலகத்தில் அநியாயங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போதைய நிலை எப்படி தெரியுமா? பால் எப்படி பொங்கி வழிந்தோடுகிறதோ இதே போல அநியாயம் வழிந்தோடுகிறது. அநியாயம் முழு உலகத்திலும் நிரம்பிவிட்டது. உலகத்திலே அநியாயம் கிடையாது, அநியாயத்துக்குள்ளால் தான் உலகமே இருக்கிறது என்ற நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் எந்த வார்த்தையை பாவித்தார்கள் தெரியுமா? கமா முலிஅத், நிரம்பி இருப்பதை போல, அநியாயத்தால் உலகம் நிரப்பப்பட்டிருப்பது போல நீதத்தாலும் நியாயத்தாலும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை நிரப்புவார்கள். ஆக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வரும் பொழுது முழு
உலகமும் அநியாயத்தால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். இன்று நாங்கள் பார்த்து இருக்கிறோமே கண்ணியமானவர்களே. காசாவை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அக்பர், சமீபத்தில் ஒரு வீடியோ காட்சி வந்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதே நம்முடைய உடம்பெல்லாம் கூசுகிறது கண்ணியமானவர்களே. எந்த அளவுக்கு என்றால், ஒரு வான்வெளி தாக்குதலின் காரணமாக உடம்புகள் அப்படியே சிதறி மேலே பறந்து கீழே விழக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு அநியாயம் அந்த காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. பெருநாள் தினம் என்று கூட அவர்கள் பார்க்கவில்லை. அந்த பெருநாள் தினத்திலே அந்த குழந்தைகள் சந்தோஷமாக புத்தாடைகளை அணிந்து இருக்கிறார்கள். இந்த நிலையிலும் வான்வெளி தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டு இதன் காரணமாக எத்தனையோ குழந்தைகள் புதிய ஆடையை அணிந்த நிலையில் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு குழந்தையுடைய ஜனாசா மீட்கப்படுகிறது. அந்த குழந்தையுடைய கையில் கண்ணியமானவர்களே பெருநாள் காசுகள் இருக்கிறது. பெருநாள் தினத்தில் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே பெருநாள் காசுகளை கேட்போம். இதே போல அந்த குழந்தைகள் தங்களுடைய உறவினர்களிடத்தில், தந்தையிடத்திலே பெருநாள் காசுகளை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. கையிலே பெருநாள் காசுகள் இருக்கும் நிலையில் ஒவ்வொருவருடைய அந்த ஜனாசாக்கள் அந்த இடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது கண்ணியமானவர்களே. மிக மோசமான ஒரு காலத்திலே வாழ்கிறோம். இதைவிட அநியாயம் என்ன இருக்கிறது கண்ணியமானவர்களே? உலகமே வேடிக்கை மட்டும் தான் பார்த்து கொண்டிருக்கிறது. யார் உதவுகிறார்கள்? அவர்கள் ஒவ்வொரு நாளும் பெண்களையும் குழந்தைகளையும் குறிப்பார்த்து தாக்குதல்களை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருமே கண்டு கொள்கிறார்கள் இல்லையே கண்ணியமானவர்களே. 22 பெரும் அரபு நாடுகள் இருக்கின்றன. அந்த அரபு நாடுகள் எல்லாம் வாயிலே நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று வாய் வார்த்தைகளில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர யார் களத்திலே இறங்குகிறார்கள் கண்ணியமானவர்களே? எந்த அளவுக்கு என்றால், இன்று எந்த அரபிகள் எல்லாம் மௌனமாக வாய் பொத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இதே அரபிகளை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அபூதாவுத்ல வரக்கூடிய 4282வது சஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தذهب الدنيا, இந்த உலகம் அழிந்து விடாது, ஹத்தா யம்லிகல் அரப ரஜுலும் மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் முழு அரபிகளையும் ஆட்சி செய்யும் வரை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று எந்த அரபியர்கள் எல்லாம் வாய் மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா அரபு நாடுகளையும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஆட்சி செய்வார்கள். முஸ்லிம்களுக்கு நீதத்தை ஏற்படுத்துவார்கள் கண்ணியமானவர்களே. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை இந்த அநியாயம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்த வேண்டும். எங்களால் முடிந்த உதவி நாம் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது தான். முடியுமான அளவு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அந்த மக்களுக்காக வேண்டி, அந்த குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆக கண்ணியமானவர்களே, நாம் எப்படி எங்களுடைய தேவைகளை ஒன்று விடாமல் அல்லாஹ்விடத்திலே கேட்போமோ அந்த எல்லா துஆக்களிலும் அந்த காசா மக்களையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்களுடைய நிம்மதிக்காக வேண்டி நாங்கள் கட்டாயம் துஆ கேட்க வேண்டும். ஆகவே இந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மிக 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 நெருக்கம் கண்ணியமானவர்களே. எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவார்கள் என்று எமக்கு தெரியாது, அல்லாஹ் மட்டும் தான் அறிந்து வைத்திருக்கிறார். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தால் முஸ்லிம்களுக்கு பெரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவார். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.